வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். அது மிகவும் முக்கியமான குறிப்பு. இதை நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். லக்கணத்திற்கு 6ஆம் வீடு என்பது கடன், நோய், வம்பு, வழக்கு, கோர்ட் கேஸ், வக்கீல், போலீஸ், காவல்துறை, நீதிமன்றம், நீதிபதி என இதில் தான் வேலை, தொழில், வெற்றி இவைகளை குறிக்கக்கூடிய வீடு. இந்த வீடு லக்கணத்திற்கு 6ஆம் வீடு, மறைவு ஸ்தான வீடு என்பார்கள். 3, 6, 8, 12 இவைகள் மறைவு ஸ்தான வீடுகள் என்பார்கள். அந்த மறைவு ஸ்தான வீடுகளில் ஒரு வீடு. இந்த வீட்டிலே லக்னாதிபதி போய் இருந்தால் அவர் லக்கணத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் லக்கணாதிபதி இருக்கிறார். அதனால் பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்காது. அவர் நல்ல பலன்களை அனுபவிக்க முடியாது என ஜோதிட விதிகள் சொல்லும் அதை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் அது ஒரு வழிதான். அதற்கு பாசிட்டிவான வழிகள் நிறையா இருக்கிறது. நாம் நெகட்டிவை பார்க்குறோம், பாசிட்டிவும் நம்ம பார்க்க வேண்டும். அந்த லக்கணத்திற்கு 6ஆம் அதிபதி லக்கணாதிபதி லக்கணத்திற்கு 6ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது அந்த 6ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் லக்கணாதிபதி இருக்கும்போது லக்கணாதிபதியோடு ஒரு சுபக்கிரகம் இருந்தாலும் அல்லது லக்கணாதிபதியை ஒரு சுபக்கிரகம் பார்த்தாலும் இந்த பலன் மாற்றமாக ஆகிவிடும். நல்ல பலன்களை கொடுப்பார். அந்த ஜாதகர் வக்கீலாக இருந்தால் போல் வருவார், மருத்துவராக இருந்தால் போல் வருவார், காலேஜ் லெக்சராக இருந்தால் போல் வருவார், ஆசிரியராக இருந்தால் போல் வருவார், கல்வியை போதியக்கூடியவராக இருந்தால் போல் வருவார். எந்த கல்வியாக இருந்தாலும் கல்வியை போதியக்கூடியவராக இருந்தால் போல் வருவார். அதில் லக்கணத்திற்கு 6ஆம் வீட்டில் லக்கணாதிபதி இருக்கிற மறைவு ஸ்தானம் அவர் இழந்து விடுவார் என நாம் சொல்லிவிடக்கூடாது. ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு சாதகத்தை நல்ல நிலையில் ஆய்வு செய்து பின்பு தான் பலனை நாம் சொல்ல வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.